ஒருநாள் அரசுமுறை பயணமாக டிசம்பர் 29 புதுச்சேரி வந்த மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை துணைநிலை ஆளுநர் கே. கைலாஷ்நாதன் அவர்கள், முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் விமான நிலையத்தில் வரவேற்றனர். புதுச்சேரி அரசு சார்பில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ஒருநாள் அரசுமுறை பயணமாக டிசம்பர் 29 புதுச்சேரிக்கு வந்த மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி அரசு சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். பிரதேசம் தனது தனித்துவமான கலாச்சாரம், வாழ்க்கை முறை மற்றும் இயற்கை அழகிற்காக பெயர் பெற்றது. கலை மற்றும் இலக்கிய வளம் நிறைந்த இம்மண்ணில் மக்களின் அடிப்படை தேவைகளின் நிறைவு மற்றும் பொருளாதார உயர்வு என்கின்ற உயரிய இலக்குடன் நம் புதுச்சேரி அரசு இடைவிடாது செயல்பட்டு வருகிறது. இந்த நோக்கத்தை நனவாக்கும் வகையில் இந்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் புதுச்சேரியின் பொலிவுறு அழகிற்கு மேலும் மெருகூற்றுகின்றன. இதில் முக்கிய திட்டமாக குமரகுரு பள்ளம் பகுதியில் பல தசாப்தங்களாக போதிய வசதிகளின்றி வாழ்ந்து வந்த 216 குடும்பங்களுக்கு அவர்களது கனவு இல்லம் நிறைவேறும் வகையில் நவீன 12 நிலைகளை கொண்ட அடுக்குமாடு குடியிருப்புகள் ரூபாய் 45.5 கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் கட்டப்பட்டுள்ளன. நிலநடுக்கத்தையும் தாங்கும் வலிமை, நவீன பொறியியல் தரநிலைகள், நேர்த்தியான வடிவமைப்பு ஆகியவற்றுடன் இவை வானளாவி உயர்ந்து நிற்கின்றன. பறவைகளுக்கும் உண்டு தமக்கென ஒரு கூடு, நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கையின் அடையாளம் இந்த நவீன வீடு. மத்திய மாநில அரசுகளின் வெகுவான முயற்சிகளால் புதுச்சேரி ஒரு உன்னத வளர்ச்சி பாதையில் வீடு நடை போடுகிறது. புதுவை மக்களின் வளர்ச்சிக்கு இவ்வானுயர்ந்த குடியிருப்புகள் உட்பட பல்வேறு பொலிவுறு நகர திட்டங்களை புதுச்சேரிக்கு வழங்கியிருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஆகியோருக்கு எம் உளமார்ந்த நன்றிகள். இன்று இத்திட்டத்தின் மூலம் வீடு பெறும் அனைத்து பயனாளர்களுக்கும் எம் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். நமது மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதுவையின் துணைநிலை ஆளுநராக இருந்தபோது அவர் தம் பெரும் முயற்சியாலும் வழிகாட்டுதலாலும் தனி கவனம் பெற்று இத்திட்டம் படிப்படியாக செயலாக்கம் கண்டது. இன்று அவர் தம் பொற்கரங்களாலேயே இத்திட்டம் மக்களிடம் சென்றடைகிறது என்பதில் பெருமை கொள்கிறோம். புதுச்சேரி இந்திய நாகரிகம் மட்டுமல்ல, அது அன்பையும் அரவணைப்பையும் காலம் காலமாக வெளியுலகத்திற்கு பறைசாற்றுகின்ற தொன்மைமிக்க ஒரு நகரமாக விளங்குகிறது. அதனால்தான் இங்கே பெருமை பற்றி பேசுவது என்று சொன்னால், புதுவையினுடைய பெருமையை பற்றி பேசுவது என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது அரிக்கமேட்டின் வரலாற்றை பேசுவதா, அரவிந்தரின் ஆன்மீக தத்துவ தரிசனங்களை பேசுவதா, பாரதியாரின் புதுவை பெருமைகளை பேசுவதா, பாரதிதாசனின் புரட்சி பாடல்களை பேசுவதா, ஆரவில்லின் அமைதியை பேசுவதா, மணக்குள விநாயகர் கோயிலின் அழகை பேசுவதா, அல்லது காலம் கடந்து நாணத்தை அலையலையாய் பேசிக்கொண்டிருக்கும் இந்த வங்கக்கடலின் கடற்கரை அழகை பற்றி பேசுவதா என்று பெருமை பெற்ற ஒரு மாநகரம் நம்முடைய புதுச்சேரி. இது ஒரு நிர்வாக எல்லை மட்டுமல்ல,
ஒரு பண்பாட்டு கலாச்சார மையம் என்பதுதான் புதுச்சேரிக்கே இருக்கின்ற மகத்தான பெருமை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே ரோமானிய நாட்டுடன் பாரதத்தின் கடற்சார் வாணிப தொடர்புகளை வெளிப்படுத்தி அரிக்குமேடு போன்ற பண்டைய துறைமுகத்தில் இருந்து பிரெஞ்சுக்காரர் காலத்தில் உருவான ஒழுங்கமைந்த நகர அமைப்பு ஆக புதுச்சேரி மாறியவரை தன்னுடைய இரு கரங்களை கொண்டு எல்லோரையும் வரவேற்கின்ற நகரமாக நம்முடைய புதுச்சேரி நகரம் அமைந்திருக்கிறது. ரோம பேரரசின் கப்பல்கள் இந்த மண்ணில் நங்கீரமிட்ட போதும் நம் மண் வாணிகம் மட்டும் செய்யவில்லை, நம்முடைய உயர்ந்த பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகத்தோடு பரிமாறிக்கொண்ட ஒரு நிகழ்வாக அது அமைந்திருந்தது. அந்த காலகட்டத்திலும் கூட பிற்காலத்தில் அனந்தரங்கம் பிள்ளை போன்ற ஆளுமைகள் நிர்வாக மேலாண்மையையும் வரலாற்றை ஆவணப்படுத்துவதிலும் நமக்கும் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். ஐரோப்பாவில் வால்டர் ரூசோ மனித உரிமைகளை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது சொன்னார், மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் எவ்ரிவேர் ஹீ இஸ் இன் செயின்ஸ் என்று சொன்னான். மனிதன் பிறக்கும்போது சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் அவன் உரிமைகள் எப்பொழுதும் விலங்கிடப்பட்டு இருக்கிறது என்று சொன்னான். அதை உடைத்தெறிந்து வந்ததுதான் பிரெஞ்சு புரட்சி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற 3 பெரும் மனித உரிமைகளை உலகத்திற்கு நிலைநாட்டி கொடுத்தது பிரெஞ்சு புரட்சி என்பதையும் நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவற்றுக்கெல்லாம் முன்பாகவே நம் தமிழில் ஒரு குரல் உலகத்தையே ஒன்றிணைத்து ஓங்கி ஒலித்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனானுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒலித்த குரல், அதை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஐநா சபையிலே ஒலித்தபோது தான் உலகம் தமிழினத்தினுடைய உயர்ந்த விருந்தோம்பலையும் பண்பாட்டையும் பாசத்தையும் உணர்ந்து கொண்டது. அதே சிந்தனை தான் இன்றைக்கு நம் மண்ணிலே இருந்து வசதி குடும்பகம் என்று போடப்படும் இந்த உலகப் பார்வை உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த மண்ணை பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் ஒரு மையமாக அன்றைக்கும் இன்றைக்கும் பார்க்கிறோம். அது என்றைக்கும் பார்க்கக்கூடிய அளவிற்கு இங்கே கலாச்சார மேன்மை பாதுகாக்கப்படுகிறது. இந்த புனித நிலம் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னை மிர்ரா ஆல்பாசா போன்ற மாபெரும் சிந்தனையாளர்களுடைய சிறப்பிடம் தந்து ஆன்மீக முன்னேற்றத்தையும் மனித ஒருமைப்பாட்டையும் இணைக்கும் தத்துவ பார்வையை உலகத்திற்கு வழங்கியது. இந்த வருடத்துடன் புதுச்சேரிக்கு அரவிந்தர் வருகை புரிந்து 115 ஆண்டுகள் ஆகிறது. அரவிந்தர் இங்கு மனித உயர்வை பற்றி பேசினார், எழுதினார். அவர் சொன்னார்கள், அரசியல் மாற்றம் மட்டும் போதாது, ஆன்மீகமும் சமூகமும் ஓரங்கே உயர வேண்டும், அதுதான் நிலையான மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை தரும் என்று சொன்னார்கள். அன்னை மிர்ரா அல்பாசா அவர்கள் இந்த சிந்தனையை ஒரு கனவல்ல, அதை ஒரு வாழ்வியலாகவே மாற்றி காட்டினார்கள். அதன் விளைவே இன்று ஆரவல் அது ஒரு உன்னதமான இடமாக உலகத்தினுடைய பார்வையில் இன்றைக்கும் அது பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலே இருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி புதுச்சேரி மண்ணிற்கு வந்தபோதுதான் முழு சுதந்திரத்தை அவன் சுவாசித்தான். பாரதியார் புதுவையில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். அவர் இங்கு வாழ்ந்தபோதுதான் இந்தியா, விஜயா போன்ற பத்திரிகைகளை நடத்தினார்கள். பாரதியாரின் மிம்பெரும் பாடல்களான கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற மகத்தான படைப்புகள் புதுவையிலே தான் உருவானது. வேகத் திரைகளினால் வேத பொருள் பாடி தழுவும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்று பாடுகிறார். செந்தமிழ் தென்புதுவை என்று அவர் இந்த மண்ணை வர்ணித்து கடல் அலைகளே வேத பொருள்களை பாடுகின்றன என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த மண்ணின் பெருமையை அவன் எப்படி அவன் உள்ளத்திலே உணர்ந்திருந்தான் என்பது நமக்கு புரிகிறது. பாரதியார் புதுவையில் இருந்த காலத்தில் அவர் உள்ளம் தத்துவ ஆய்வுகளிலும் நாண தேடுதல்களிலும் மூழ்கி எழுந்தது.
நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவாருண்டோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ என்கிறான். அறிவு மட்டும் இருந்தால் போதாது, வல்லமையும் நீ தந்த வேண்டும் என்று சொல்லுகிறான். எதற்கு வல்லமை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், தன்னைத்தானே வளர்த்தி கொள்வதற்கல்ல. நீ வல்லமை தாராயோ, மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி என்று சொல்கின்றான். இறைவனிடத்தில் எனக்கு வல்லமை வேண்டும் என்று அவன் கேட்பது கூட தனக்கல்ல, நம்முடைய சமூகத்திற்கு என்று கேட்ட மண் நம்முடைய புதுவை மண் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. இங்கேதான் குயில்பாட்டு, நாணரதம் போன்ற அமர காவியங்கள் உருவானது. இந்த காலத்தை அறிஞர்கள் நவீன தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என போற்றுகின்றனர். இந்த பாரதியாரின் உருவச்சிலையை இந்த மண்ணிலே இருப்பதும் அதை திறப்பதும் மிகுந்த பெருமைக்குரியது. இங்கேதான் வாவேசு ஐயர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உள்ளிட்ட பலர் புதுச்சேரியை தமிழின் அறிவுச்சுடராக மாற்றினார்கள். இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் சிந்தனையாளர்களுக்கும் போராளிகளுக்கும் பாதுகாப்பான தளமாக விளங்கிய மண் ஒன்று தென்னகத்திலே, குறிப்பாக இந்திய தேசத்தினுடைய தென்பகுதியிலே இருந்தது என்று சொன்னால் அது நம்முடைய புதுச்சேரி மண் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. இப்படி புதுச்சேரி அந்த காலகட்டத்தில் தமிழ் சிந்தனையின் தலைநகரமாக திகழ்ந்தது. 47 பாரத தேசத்திற்கு சுதந்திரம் பெறப்பட்டாலும் இந்த மண்ணில் அது தீராத தாகமாகவே இருந்தது. நெஞ்சத்தில் தீக்கணலாய் எழுந்த தேசபக்த உணர்வினால் இந்திய ஒற்றுமைக்கு அறைகூவல் கீழூரிலே எழுந்தது. புதுச்சேரி இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பில் கலந்து கொண்டோ 178 பேரில் 170 பேர் அன்றைக்கு பிரெஞ்சு வல்லரசுக்கு எதிராக இந்திய திருநாட்டோடு நம்முடைய புதுச்சேரி முற்றிலுமாக இணைய வேண்டும் என்று வாக்களித்தது எத்தகைய சுதந்திர வேட்கையும் தேசப்பற்றும் அவர் உள்ளங்களிலே இருந்திருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது. நான் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற கண்டவுடனேயே சென்ற இடம் கீழூர் நினைவிடத்தைத்தான் பார்வையிட்டேன். அது என் உள்ளத்தில் இருந்த தேசபக்த கனலை மேலும் அது சுடரவிட்டு பிரகாசச் செய்தது. ஏனென்று சொன்னால், அன்றைக்கு பிரெஞ்சோடு நாம் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தவிர்த்து சுதந்திர வேட்கையோடு பாரத தேசத்தில் இணைய வேண்டும் என்கின்ற அந்த தேசபக்த எழுச்சிதான் நமக்கு 1954ஆம் ஆண்டில் இணைப்பும் 62ஆம் ஆண்டில் சட்டபூர்வமான ஒருங்கிணைப்பு என்பதையும் தனித்தத்துவத்தோடு புதுச்சேரி இந்திய தேசத்தோடு இணைத்தது. அதனால்தான் இன்றைக்கும் கூட நாம் அந்த தனித்தத்துவத்தை புதுச்சேரியின்பால் வைத்து அதை போற்றி பாதுகாக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு நமக்கென்று ஒரு முதலமைச்சர், நமக்கென்று ஒரு துணை ஆளுநர், அத்துணை பேரும் இந்த மண்ணினுடைய மாண்பை காப்பதற்காகவே இருக்கிறார்கள். புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள புதுச்சேரி அரசு சின்னமான ஆயி மண்டபத்தை அழகுபடுத்த வேண்டும், பூங்கா சூழலை மேம்படுத்தவும், இங்கு அமைக்கப்பட்டுள்ள வரலாற்று சின்னங்கள் குறித்த குறிப்புகளை பொதுமக்கள் அறிந்து எழுதி வைக்கவும் நான் எடுத்த முயற்சிகள் இன்றைக்கும் என்னுடைய மனதில் பசுமையாக நிழலாடுகிறது. சித்தர்களின் பூமியான ஆன்மீக சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற இடமான புதுச்சேரியில் சித்தர் சுற்றுலா மேம்படுத்த செய்த முயற்சிகள், சித்தர் ஆலயங்கள், ஜீவ சமாதிகள் ஆவணப்படுத்தப்பட எடுத்த முயற்சிகள் என்று குறுகிய காலமே நான் இருந்தாலும் அவையெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய மனநிறைவை தந்த ஒரு காலகட்டமாக என்னுடைய மனதில் ஆழமாக இந்த புதுச்சேரியிலே நான் துணைநிலை ஆளுநராக பணியாற்றியது எனக்கு கிடைத்த பெருமையிலும் மிகப்பெரிய பெருமை என்று நான் கருதுகிறேன். ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மிக அதிகமாக ஒரு மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்திலும் நம்முடைய புதுச்சேரிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு குறிப்பிட முடியும். அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இன்றைக்கு புதுச்சேரியிலே வாழ்கின்ற மக்களுக்கு, குடும்பங்களுக்கு அந்த வீடுகளை மிகச் சிறப்பாக கட்டி அந்த ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு சாவி வழங்குகின்ற
விழா அவர்கள் வீடுகளுக்காக உள்ளாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பை அது பெற்றுத்தருகிறது. ஒரு வீடு என்பது சுவர்கூரை மட்டுமல்ல, அதுதான் ஒரு குடும்பத்தின் மரியாதை, அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, அதுதான் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம். அப்படி ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் என்ற மனிதரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அரசு இடையூறாது செயல்படுவது போற்றுவதற்குரியது. இதில் நாம் இன்னும் எதிர்காலத்திலும் அதிக அக்கறையோடு ஏழை எளிய மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்குரிய இந்த அடிப்படை வசதிகளை நாம் செய்து தர வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்கின்ற திட்டத்தின் மூலம் 10 கோடி சிறு மற்றும் குறு விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. விவசாயிக்கு கூட ஒரு பென்ஷன் திட்டமாக இது இருக்கிறது. அது நேரடியாக மோடிஜி அவர்கள் விவசாயிகளுக்கே சென்றடைகின்ற விதமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நம்முடைய மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக நான் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்து வந்துட்டு இருந்த நேரத்தில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் என்னிடத்தில் விவரித்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் கடந்த முறை பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த போது முதல்வர் அவர்கள் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் அவரிடத்தில் எடுத்து வைத்து என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் இந்த மண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி மிக விரிவாக பேசியதை எல்லாம் என்னிடத்தில் எடுத்து வைத்தார்கள். மிக விரைவிலேயே அதுபோன்று மகத்தான திட்டங்கள் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒட்டுமொத்தமாக வர இருக்கிறது. அடுத்த முறை பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வருகிற பொழுது அந்த திட்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு செயல் வடிவம் கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரி வாழ் பெரியோர்கள் அத்தனை பேருக்கும், தாய்மார்களுக்கும், சகோதரர்களுக்கும் நான் என்னுடைய புத்தாண்டு 2026 நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதிலே பெருமை கொள்கின்றேன். வரவிருக்கும் 2026 புத்தாண்டு அமைதி, செழிப்பு, நல்ல ஆரோக்கியம் மற்றும் புதிய நம்பிக்கையை ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அன்புக்கும் விருந்தோம்பலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த அழகிய மண் ஒற்றுமையில் பல்வகைமை என்கின்ற இந்தியாவின் அடையாளமாகவும் உள்ளடங்கிய தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்மாதிரியாகவும் தொடர்ந்து ஒளிரட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நெற்றமிழர், வாழ்க பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள பாரதியார் நினைவு இல்லத்திற்கு வருகை புரிந்த குடியரசு துணைத் தலைவர் மாண்புமிகு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த பாரதியாரின் நிழற்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து புதியதாக அமைக்கப்பட்ட பாரதியாரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார்.
பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குமரகுரு பள்ளம் பகுதியில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பை திறந்து வைத்தார். அதன் பின்னர் பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். குடியரசு துணைத் தலைவர் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூலக்குளம் பெத்தி செமினர் பள்ளியில் புதியதாக கட்டப்பட்ட மேல்நிலை கல்வி வளாகத்தை திறந்து வைத்தார். திருவள்ளுவர் சொல்கிறார், கேடில் விழும் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை என்று கூறுகிறார். கல்வி மட்டுமே ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வம், மற்ற செல்வங்கள் எல்லாம் நிலையானவை அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். கல்வியின் பெருமையை இன்னொரு தமிழ் பாடல் அழகாக விளக்குகிறது. வெள்ளத்தால் போகாது, வெந்தளலால் வேகாது, வேந்தராலும் கொள்ள முடியாது, கொடுத்தாலும் குறையாது. நம்மகிட்ட இருக்கிற கல்வியை நாம் பிறருக்கு கொடுப்பது மூலம் அது குறைகிறதா என்றால் இல்லை, அதற்கு மாறாக அது வளர்கிறது. நம்முடைய அறிவுத்திறனும் வளர்கிறது. பிறரோடு நம்முடைய அறிவுத்திறனை நாம் பங்கிட்டுக் கொள்கின்ற நேரத்தில் நம்முடைய அறிவுத்திறன் வளர்கிறது. கள்ளருக்கு அரிது காவலோ எளிதுன்னா, நம்ம வீட்டில் ஒரு செல்வத்தை சேர்த்து வைத்து வந்தோம்னு சொன்னால் அதுக்கு 4 வாட்ச்மேன் போட்டு அதை பார்க்கணும். ஆனால் கல்வி செல்வத்தை நாம் கொண்டு இருக்கிற பொழுது அதற்கு காவலே தேவையில்லை. அது நம் உள்ளத்திலேயே என்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும். உள்ளத்தில் பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதென்ன என்று சொன்னார். பணம் போகலாம், பதவி போகலாம், ஆனால் கல்வி ஒருபோதும் ஒருவருடைய இதயத்தை விட்டு என்றைக்கும் போகாது. மாணவர்களே, இதுதான் கல்வியின் சக்தி. மனிதன் உயர்வது கல்வியால். வெந்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு என்று சொன்னார். ஒரு தாமரை மலர் தண்ணி உயர உயர அதுவும் உயர்ந்து கொண்டே வரும். அதுபோல் மனிதனுக்கு உயர்வு என்பது அவன் எவ்வளவு கற்கின்றானோ, எவ்வளவு கல்வி செல்வத்தை பெறுகின்றானோ, எவ்வளவு தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய சிந்தனையை பெருக்குவதற்கான கல்வியை மனதார உட்கொள்கின்றானோ அதற்கேற்பவே அவனுக்கு உயர்வு இருக்கும். அதனால் மாணவர்களை நான் பணிவோடு வேண்டுவது, கல்வி கற்கின்ற காலத்தில் கல்வியை ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை உயர்த்தும். நீங்கள் உயர்கிற பொழுது நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமூகம் உயரும். ஒட்டுமொத்த சமூகம் உயர்கின்ற பொழுது மாநிலமும் நாடும் தானாக உயரும். புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்ட 100 அடி உயர கொடி கம்பத்தை அர்ப்பணித்தார். தொடர்ந்து சுப்பிரமணிய பாரதியார் சர்வதேச மாநாட்டு அரங்கத்தை திறந்து வைத்து பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் திரு சரத் சவுகான் IAS அவர்கள், காவல்துறை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங் அவர்கள், அரசு செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் புதியதாக திறக்கப்பட்டுள்ள சர்வதேச மாநாட்டு அரங்கிற்கு சுப்பிரமணிய பாரதியார் மாநாட்டு அரங்கம் என பெயர் சூட்டி அறிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள். In this momentous occasion, I am happy to announce that the newly inaugurated building of the International Convention Center with the state-of-the-art amenities to host a
diverse range of academic, cultural, and professional events of national and international significance is named in the honor of the great poet and the social reformer Mahakavi Subramania Bharati and be known as Mahakavi Subramania Bharati International Convention Center. எல்லோருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கம். It is always a pleasure to be with the young graduates, and it is a special day for everyone. That is the 30th convocation ceremony of Pondicherry University. I congratulate all the graduating students for successfully completing their significant phase of their academic journey. A convocation is not merely a celebration of academic achievement, no. It is a solemn occasion that marks your readiness to shoulder greater responsibility. It is another new beginning in your life. As you receive your degrees today, you are being entrusted with the duty to apply your knowledge for the progress and the progress of the society as well as the progress of the nation. Pondicherry University is located in a place which stands as a radiant testament to India's cultural richness and spiritual heritage, where the waves of the Bay of Bengal meet the shores of human enlightenment. This blessed land has been sanctified by the footsteps of immortal poets and visionaries like Subramania Bharati and the great Bharati Dasan. Puducherry's soul is forever intertwined with Sri Aurobindoji, the philosopher sage who transformed this coastal town into a place of spiritual evolution and a common ocean of universal brotherhood. Sri Aurobindo's ideals and vision continue to illuminate the path of higher education by bringing together knowledge, spirituality, and action. Rooted in India's rich civilizational heritage, yet universal in outlook, Sri Aurobindo's vision and philosophy inspires universities to nurture minds, making them capable of contributing to national progress and global harmony. I extend my heartiest congratulations to Pondicherry University for achieving the prestigious A+ grade from the National Assessment and Accreditation Council in its 5th cycle of assessment. I'm very happy that you got A+, but when I was coming with our Vice Chancellor, I discussed we should go further from here. I'm sure you will get further plus grades. My dear young graduates, wherever I go, I am making only one humble appeal to all the youngsters. You must always say no to drugs. Not only you should be free from drugs, but you should make your friends also free from drugs. That is what is expected, and that is my humble request to all of you. கல்வியை பற்றி மிக ஆழமான ஒரு உண்மையை எளிய வார்த்தைகளில் நாலடியார் சிறப்பாக கூறுகிறது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணி பல, தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே, நீரொழிய பாலூன் குறுக்கின் தெரிந்து என்று சொல்லுகிறது. இதன் பொருளானது மிக தெளிவானது. கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் அந்த கல்வியை கற்க நமக்கு கிடைக்கும் காலம் மிக குறைவு. வாழ்க்கைக்குரியது அறிவின் உலகம் பறந்தது. அதனால் தான் சொல்லுகிறார்கள், எவ்வளவு கற்றாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதனால்தான் நாலடியார் அன்னப்பறவையை எடுத்து காட்டுகிறது. பல பேர் சொல்வார்கள், அவன் ஒரு அன்னப்பறவை என்று சொல்வார்கள். அன்னப்பறவையின் மேல் என்ன குற்றம்? நீரையும் பாலையும் கலந்து வைத்தவன் தான் குற்றம் செய்தான். அதை பிரித்துண்பது அன்னப்பறவை. ஆனால் பார்ப்பவர்கள் அன்னப்பறவையை குற்றம் சொல்வதைப் போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குறது. அதுபோல நீங்களும் பரந்த அறிவுக்கடலிலிருந்து நல்ல
படிப்பனவற்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் படிக்கிறோம், ஆனால் படித்தனவற்றில் மிக நல்லவைகளை நமதாக்கி கொள்ள வேண்டும். அது நம்மை உயர்விப்பதற்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும். மனிதனை உயர்த்துவது மட்டும் ஒன்றே ஒன்றுதான். அவனுடைய பணம் அல்ல, அவனுடைய சொத்தல்ல, அவனுடைய குணம்தான் அவனை உயர்த்தும். வாழ்க்கை சவால்களால் நிரம்பியது. போட்டிகள் இருக்கத்தான் செய்கிறது. போட்டி இல்லாத உலகம் என்றைக்கும் இருந்ததாக சரித்திரமில்லை. ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரை போட்டி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த போட்டியில் நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழிகளை நாம் ஒருபோதும் கடைபிடிக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அது ஏதோ பெரிய வெற்றியை தருவது போல ஒரு தோற்றத்தை தரும், ஒட்டுமொத்த தோல்வியை ஒரு நாள் தந்துவிடும். உங்கள் கல்வி வேலைக்கு மட்டுமல்ல, உங்கள் பட்டம் பதவிக்கு மட்டுமல்ல, அது உங்களை நல்ல மனிதர்களாக, பொறுப்புள்ள குடிமக்களாக, குடும்பத்தையும் தேசத்தையும் நேசித்து உயர்த்தும் சக்தியாக மாற வேண்டும். பல பேர் நாம் நினைக்கிறோம், நமக்கு நேரமில்லை, நம்முடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கு கூட நேரமில்லை, பெற்றோரோடு ஒரு தொலைபேசியில் பேசுவதற்கு கூட நேரமில்லை என்று நினைக்கிறோம். நேரம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. கடவுளே இந்த மண்ணில் வந்து அவதரித்தாலும் அவனுக்கும் 24 மணி நேரம்தான். அந்த நேரத்தை நாம் எப்படி ஒதுக்குகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய உயர்வு இருக்கிறது. அதை சரியாக செய்வது நம்முடைய கடமை என்றே நான் கருதுகிறேன். முதலாக ஸ்கூலுக்கு போனால் முதலிலே சொல்வார்கள் டைம் டேபிள் என்று சொல்வார்கள். நாம் எல்லாம் நினைப்போம் டைம் டேபிள் என்பது 10வது வரை தான் அல்லது +2 வரை தான். வாழ்க்கைக்கும் தேவை டைம் டேபிள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யாரெல்லாம் சரியாக டைமை அலோகேஷன் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் மகத்தான வெற்றி பெறுகிறார்கள். Your degrees today are the result of your hard work, no doubt about it. You have dedicated yourself and you have been successful. The sacrifice of your family should not be forgotten. Nobody should forget that. Every parent future hope is on only on whom? On his son and daughters. There is no other hope for an ordinary man. Whatever the scarce resource he got, whatever his small savings he got, he want to spend all the thing on you for making you more successful in your life. So never forget your parents. Honor them by making meaningful contributions to the society. And you should never forget the professors, teachers who make you a knowledgeable personality today. That's why எழுத்தறி வித்தவன் இறைவன் ஆகும் என்றா. Never forget it. And my humble request is wherever you are, you always remember this university which give you the knowledge. And may you be the generation that transforms the vision of Viksit Bharat from aspiration to the reality. Yes, I pray to God that God should bless all of you to be more successful in your every new endowment, in your every new efforts. That is my wish today. And I am sure that you all will be very successful in your life. With these words, I conclude my speech. Jai Hind, long live Mother Bharat. Thank you everyone. மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார்.